வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நாம் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸை நம்ம மெயினாக ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், இன்னொன்று மாடர்ன் ஃபிசிக்ஸ். இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் மோஸ்ட்லி வந்து 19th செஞ்சுரிக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. மாடர்ன் ஃபிசிக்ஸ் வந்து 19th செஞ்சுரிக்கு அப்புறமா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸ்டேட், அதாவது மோஷனில் இருக்கா, ரெஸ்ட்டில் இருக்கா, இல்லை என்ன ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆக்சிலரேஷன் இருக்குது, ஆக்சிலரேஷன் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பேத்தில் ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மெக்கானிக்ஸில் படிப்போம். இந்த மெக்கானிக்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிக். டைனமிக்ஸ் அப்படின்னா மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ். ஸோ இந்த டைனமிக்ஸை நம்ம இன்னும் ஃபர்தராக ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனெட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நகர்த்தணும்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம சொல்லலாம்னா காஸ் ஆஃப் மோஷன். ஸோ அதுதான் மோஷன் ஏற்படுத்துது. அதனால் அந்த ஃபோர்ஸை காஸ் ஆஃப் மோஷன்னு சொல்லுவோம். இந்த காஸ் ஆஃப் மோஷனை விட்டுட்டு வெறும் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை மட்டும் படித்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை கைனமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது அந்த காஸ் ஆஃப் மோஷன் ப்ளஸ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை சேர்த்து படித்தோம் அப்படின்னா கைனெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் மெக்கானிக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். தெர்மோடைனமிக்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் எனர்ஜி, இதெல்லாம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் படிப்போம். ஆப்டிக்ஸில் வந்து லைட் அண்ட் லைட் ரிலேட்டட் ஃபினாமினாஸை படிப்போம். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமில் வந்து எலக்ட்ரிசிட்டினா என்ன, மேக்னட்டிசம்னா என்ன, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ரிலேஷன்லாம் என்னன்னு சொல்லி இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமில் படிப்போம். அக்வாஸ்டிக்ஸில் சவுண்ட் அண்ட் சவுண்ட் ரிலேட்டட் ஃபினாமினா, சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் எப்படி ப்ரொபகேட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த அக்வாஸ்டிக்ஸில் படிப்போம். ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் செலஸ்டியல் பாடிஸ், பிளானட், சேட்டலைட்ஸ், இதோடைய மோஷன், இந்த மாதிரியான விஷயங்களை ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் படிப்போம். ஸோ இந்த ரிலேட்டிவிட்டியில் வந்து நம்ம ஸ்பேஸு, டைமு, எனர்ஜி, இதுக்கு இடையில் உள்ள ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ரிலேட்டிவிட்டியில் நாம் படிப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸில் நாம் என்ன படிப்போம் அப்படின்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மாலிகுலர் ஃபிசிக்ஸ், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அண்ட் கண்டென்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்னா டிஸ்க்ரீட் நேச்சர் ஆஃப் ஃபினாமினாஸ் அட் அட்டாமிக் அண்ட் சப்அட்டாமிக் லெவல்ஸை பற்றி நம்ம படிக்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக எனர்ஜி எடுத்துக்கலாம். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி வந்து கண்டினியூஸாக இருக்கும். பட் ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸில் நம்ம அட்டாமிக் அண்ட் சப்அட்டாமிக் லெவல்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறதுனால இங்கே வந்து எனர்ஜி உங்களுக்கு வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நான் ரிலேட்டிவிஸ்டிக், இன்னொன்று வந்து ரிலேட்டிவிஸ்டிக். ஸோ நான் ரிலேட்டிவிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் நாட் ட்ராவலிங் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட்டை பற்றி படிக்கிறது நான் ரிலேட்டிவிஸ்டிக்னோ, ஆப்ஜெக்ட் விச் ஆர் ட்ராவலிங் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட்டை படிக்கிறது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் கேசஸ்னோ ரெண்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ். இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸில் நேச்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதை பற்றி படிக்கிறது அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னோ, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நேச்சர் ஆஃப் நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் இருந்து என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் அண்டர் க்ரோ ஆகுது அப்படின்ற பற்றி நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் படிப்போம். ஸோ இந்த மாலிகுலர் ஃபிசிக்ஸில் வந்து மாலிகுல்ஸ், அதாவது ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு மேலே ஒன்றா பாண்ட் ஆகிருந்ததுன்னா அது மாலிகுல்னு சொல்லுவோம். இந்த மாலிகுல்ஸுடைய நேச்சர், ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் படிக்கிறது மாலிகுலர் ஃபிசிக்ஸ். ஸோ ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸை பற்றி நம்ம ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸில் படிப்போம். அடுத்தது வந்து கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸில் படிப்போம். உதாரணமாக கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், அந்த இன்சுலேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஏன் ஒன்று கண்டக்ட் பண்ணுது, ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணல, இன்னொன்று வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கண்டக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஃபினாமினாஸ்லாம் வந்து இந்த கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸில் படிப்போம். ஸோ அப்புறம் அதெல்லாம் எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், ஸோ கண்டக்டர் எதுக்கு அப்ளை பண்ணலாம், இன்சுலேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம், செமி கண்டக்டர்ஸில் வந்து எதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸில் நாம் படிப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து
ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். உதாரணமாக வந்து நிறைய ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்கவரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆக்சிடென்டல் டிஸ்கவரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வெல் அனலைஸ்டு ரிசர்ச்சுடைய அவுட்கம்மாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சிடென்டல் டிஸ்கவரிக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மேக்னட்டிசம். ஸோ இந்த மேக்னட்டிசம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். அதாவது எதேர்ச்சியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தர் ஆடு மேய்க்க போகும்பொழுது அவர் கையில் கொண்டு போகிற கொம்புடைய ஒரு முனையில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இரும்பு தகடை வச்சு அடித்து வச்சுருக்காரு. ஸோ அந்த இரும்பு தகடை ஒரு பர்டிகுலர் பாறையில் படும் பொழுது அது தன்னால் ஒட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்குது. ஸோ அப்போ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இந்த பாறைக்கு வந்து இந்த அயனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ இது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சிடென்டல் டிஸ்கவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தியரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க மேக்னட்டிசம்னா என்ன, ஸோ வந்து ஒரு மெட்டீரியல்ஸ்க்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி வேரி ஆகுது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தியரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எல்லா டிஸ்கவரியும் வந்து ஆக்சிடென்டலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெரும்பாலான டிஸ்கவரிஸ் வந்து வெல் அனலைஸ்டு அவுட்கம் ரிசர்ச் தான் பெரும்பாலானது. அதில் முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன் E=mc². இது வந்து ஒரு வெல் அனலைசிஸ்டு டிஸ்கவரியோட அவுட்கம் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டிமுலேஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷன். ஸோ தியரட்டிக்கல் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்ஸில். ஸோ தியரட்டிக்கல் ஒர்க்ஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். தென் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் உங்களால் தியரட்டிக்கல் ரிசர்ச்சில். ஸோ இந்த தியரட்டிக்கல் ரிசர்ச் கூட உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் அண்ட் தென் கம்ப்யூட்டேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கு. இதை மோஸ்ட்லி வந்து இந்த ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரக் டெலிவரி இந்த மாதிரியான விஷயத்துக்காக ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து இந்த வந்து ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட், போன் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக சிந்தசிஸ் பண்ணி அதை ஒரு ஹியூமனுக்கோ இல்லை வேறு ஏதாவது வந்து லிவிங் ஆர்கானிசம்லையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து லாங் லைஃப் இருக்கணும், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ரிலையபிள், ஸ்ட்ராங் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸோட நம்மளே சிந்தட்டிக்காக பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணி ஹியூமன் லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லேயும் நம்ம ஃபிசிக்கல் ஃபினாமினாஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் வந்து ரொம்ப பெரிய ரேஞ்ச் ஸ்கேலாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். உதாரணமாக வந்து டைம் ஸ்கேல் எடுத்துக்கோங்களேன். டைம் அப்படின்றது வந்து நம்ம யூஸ்வலாக டே டு டே லைஃப்பில் வந்து ஹவர்ஸு, மினிட்ஸு, டேஸு, மந்த்து அப்படின்ற டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டைமெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது லைட் இயர், ஸோ இந்த மாதிரியான ரொம்ப பெரிய டைமெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு உதாரணமாக ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேலுடைய டைம் வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10⁻18 செகண்ட்ஸ், 10⁻18 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஆஸ்ட்ரோமெட்ரிக்கல் ஸ்கேலுடைய டைம் ரேஞ்ச் வந்து இருக்கும் மேக்ஸிமமாக. அதே போல் நீங்கள் ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻22 செகண்ட்ஸ். ஸோ 10⁻18 செகண்ட் எங்கே இருக்குது, 10⁻22 செகண்ட்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய லார்ஜ் டைம் ஸ்கேலில் ஃபிசிசிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேஞ்ச் ஆஃப் மாஸ். ஸோ ரேஞ்ச் ஆஃப் மாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய மாஸ்லேருந்து, அதாவது 10⁻31 kg தான் எலக்ட்ரானுடைய மாஸ். இதிலேருந்து ஹெவன்லி பாடிஸுடைய மாஸ் சச்சஸ் 10⁻55 kg. ஓகே, இது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் நோன் அப்சர்வபிள் யூனிவர்ஸ். நமக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸுடைய மாஸ் வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10⁻55 kg. அதே போல் ரொம்ப சின்ன மாசாக இந்த எலக்ட்ரானுடைய மாஸை பார்க்கலாம். அது எவ்வளோ அப்படின்னா 10⁻31 kg. ஸோ இவ்வளோ சின்ன மாஸ்லேருந்து யூனிவர்ஸுடைய மாஸ் வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து the study of physics is not only educative but also exciting in many ways. ஸோ இது எப்படி எக்ஸைட்டிங் இன் மெனி வேஸாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ், ஜேர்னி டு த மூன் அண்ட் தென் அதர் பிளானட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஃபிசிக்ஸ் மூலியமாக தான் சாத்தியமாச்சு. ஓகே, அதே போல் நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே இந்த ஃபிசிக்ஸை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு வந்தது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரியிங் அவுட் நியூ சேலஞ்சிங்
எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் டு அன்ஃபோல்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ ஃபிசிக்ஸ் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னா, இந்த நேச்சருடைய சீக்ரெட்ஸை நம்ம ரிவல் பண்ணும் பொழுது, அதாவது அன்ஃபோல்ட் பண்ணும் பொழுது நமக்கு புதுசாக ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதே போல் வந்து புது விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் ஏன் நடக்குது, இப்போது நெருப்பு பக்கத்தில் போய் உக்காந்தா நம்ம வந்து ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, ஹீட் எப்படி நெருப்புலேருந்து நமக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ இதுக்கு நடுவில் என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்ஸுடைய பேசிக் ஃபினாமினாஸ்லேருந்து டெவலப் பண்ணது தான். ஸோ இப்போது நம்ம ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், அதாவது மொபைல் ஃபோன், ரேடியோ இதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப அடிப்படை காரணமாக இருந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா சேட்டலைட் லான்ச் பண்ணுறது வந்து இந்த நியூட்டன் மெக்கானிக்ஸ்லேருந்து நம்ம அடிப்படையாக கற்றுக்கொண்ட விஷயங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சேட்டலைட் லான்ச்செல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேட்டலைட் லான்ச் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு லைட் டெலிகாஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாத்தியப்படுத்துது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனரைஸ்டு அச்சீவ்மெண்ட். இப்போ வந்து உலகத்துடைய ஒரு பாட்டில் நடக்கக்கூடியதை அதே நிமிஷத்தில் நம்ம இன்னொரு பாட்டில் உட்காந்து கொண்டு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு காண்டினென்ட் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்களை லைவ் ரிலே, சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக லைவ் ரிலே பண்ணி நமக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு ஃபிசிக்ஸுடைய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர், சூப்பர் கண்டக்டிவிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு ஃபிசிக்ஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போய் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆட்டம்ஸுடைய அட்டாமிக் நம்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை பர்டிகுலர் பீரியாடிக் டேபிளில் எந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டை கொண்டு போய் நம்ம வைக்கணுமோ ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு உதவியாக இருக்குது கெமிஸ்ட்ரியில். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நேச்சர் ஆஃப் வேலன்ஸ் அண்ட் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து ஒரு ஆட்டத்துடைய ப்ராப்பர்ட்டியை வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 ஆட்டம் நடுவில் என்ன மாதிரியான பேண்டிங் இருக்குது, அந்த ஆட்டமுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பாண்ட் லென்த் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அல்லது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, குவாண்டம் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு பயாலஜி. ஸோ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த செல்ஸு இது ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்போட அடுத்த லெவல் தான் என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பால் நம்மளால் வந்து இன்னுமே நிறைய, அதாவது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ரே அண்ட் நியூட்ரன் டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஹேவ் பீன் ஹெல்ப்டு அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரை படிக்கிறது பயாலஜியில் ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ அதை எது நமக்கு பாசிபிள் பண்ணி கொடுத்தது அப்படின்னா எக்ஸ்ரே அண்ட் நியூட்ரன் டைஃப்ராக்ஷன் தான் இந்த நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறதுக்காக ரொம்ப உதவி செஞ்சது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரியான டிசீஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸுடைய க்ரோத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே போல் மேத்தமேட்டிக்ஸ் க்ரோத்துக்கு ஃபிசிக்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் டிசிப்ளின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஆஸ்ட்ரானமி. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஆஸ்ட்ரானமியில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா வந்து
இந்த ஃபிசிக்ஸை ஆஸ்ட்ரானமியில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி படிப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸை வச்சு இந்த பிளானட்டரி மோஷனை வந்து கவர்ன் பண்ணும், அதாவது கண்காணிப்பாங்க. அதே போல் இந்த ரேடியோ டெலஸ்கோப்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் நம்ம எர்த்தில் இருந்து யூனிவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய ஒரு சில செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த ரேடியோ டெலஸ்கோப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஜியாலஜி. ஸோ ஜியாலஜியில் ஃபிசிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ், அதாவது இந்த எக்ஸ்ரேஸ் டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஆட்டம்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை, ஆட்டம்ஸுடைய நேச்சரை ஸ்டடி பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ராக்ஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் ராக்ஸ், ஃபாசில் ஃபியூவல்ஸ் அண்ட் தென் ஏஜ் ஆஃப் எர்த்து, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபினா என்ன அப்படின்னா இந்த கடலை பற்றி படிக்கிறத ஓஷனோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபிசிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடலுடைய உப்புத்தன்மை, அதாவது டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் என்னென்ன உப்புத்தன்மை இருக்குது, கடலுடைய டெம்பரேச்சர் வந்து எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் கரண்ட்டு, அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளக்ஸஸ் அண்ட் தென் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த சீ வாட்டர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மினரல்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி படிக்கிறதுக்காக ஓஷனோகிராஃபியில் இவ்வளோ ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஃபிசிக்காலஜி. ஸோ ஃபிசிக்காலஜியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் நியூரோ transmitters are governed by the physical properties of diffusion and molecular motion. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து மெசேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இடையில தகவலை கடத்தும், அதே போல் ஒரு நியூரான்லேருந்து மசிலுக்கு தகவலை கடத்தும். ஸோ இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்ற ஒரு ஃபிசிக்ஸுடைய ஒரு அடிப்படையான ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நகருது. டிஃப்யூஷன்னா என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து என்ன ஆகும், மாலிகல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகி போய் தகவலை கடத்துது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் கவர்ன்டு பை த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் தென் மாலிகுலர் மோஷன்.